வணக்கம் ஆடியோ ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு சைலண்ட். இன்னைக்கு நம்ம சைலண்ட் ப்ரீமியர் லீக் இதை பத்தின மாடியூல் பிளான் தான் இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். அப்கோர்ஸ் எந்த விஷயத்த பண்ண போறதா இருந்தாலும் பிளான் வேணும். அண்ட் இந்த சீரீஸ்ல நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் டெலிவர் பண்ண போறோம் அண்ட் டாப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எந்த விஷயத்துல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எஃபெக்டிவா அவங்களோட நீட் வெல் ப்ரிப்பேர்டா அப்ரோச் பண்றதுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மாடியூல் பிளான் ஆஃப் ஜைலம் பிரீமியர் லீக். ஸோ இந்த ஜைலம் பிரீமியர் லீக் கண்டிப்பா உங்களுக்கு யுவர் நீட் ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த செஷனோட எண்ட்ல இதை பத்தின ஒரு ஜைலம் பிரீமியர் லீக்ல எந்த அளவுக்கு நீங்க ப்ரொடக்டிவா உங்களோட டைம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, ஸோ ஜைலம் பிரீமியர் லீக் நீட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நீட் கெரியர். ஓகே, so that's it. இங்க இருக்கக்கூடிய பிளான் என்னன்னு பாருங்க. The ultimate study plan. Basically நமக்கு நீட்டுக்கு மொத்தமாக எல்லா பயாலஜி, கெமிஸ்ட்ரி சேர்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு 81 சாப்டர் நமக்கு இருக்கு. இந்த 81 சாப்டர்ல நம்ம எக்ஸ்பிஎல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா 20 மாடியூல்ஸா பிரிச்சிருக்கோம். ஓகே, ஒவ்வொரு மாடியூல்களையும் 4 சாப்டர். யா, அப்ராக்சிமேட்டா 4 சாப்டர்ஸ். அதே நான் சொல்றேன், அப்ராக்சிமேட்டா 4 சாப்டர். ஸோ மினிமம் ஒரு மாடியூல் டோட்டலா 81 சாப்டர்ஸ் பிரிச்சிருக்கோம். அந்த 20 மாடியூல்லையே ஒவ்வொரு மாடியூலையும் 4 சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் அந்த 4 சாப்டர்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடியூல் 1 நீங்க எடுக்கிறீங்க. ஓகே, மாடியூல் 1 நீங்க எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயத்தை நல்லா பாருங்க. பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல அப்போ சின்ன சாப்டர்ஸ் ஒரு மாடியூல் கூட முடிச்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அண்ட் எலக்ட்ரான், இந்த 2 சாப்டர்ஸையும் பிசிக்ஸ் மாடியூல் 1லே கவர் ஆகும். அண்ட் மாடியூல் 2 எடுக்கும்போது கெமிஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சாப்டர். அப்கோர்ஸ் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் மேக் ஷார்ட்டான சாப்டர். ரீசன் என்னன்னா பி பிளாக்கோட கண்டென்ட் கம்மி பண்ணிட்டாங்க. அப்டேட்டட் சிலபஸ்ல பி பிளாக்கோட கண்டென்ட் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ வளவளான்னு எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காம ஜெனரலா சில ட்ரெண்ட் மட்டும் கேட்டிருப்பாங்க. அந்த ட்ரெண்டை மட்டும் தான் நீங்க படிக்கணும். ஓகே, ஸோ மேக் ஷுர் சும்மா வளவளான்னு யாராவது சொல்றது. ஓகே, லாஸ்ட் பாஸ்ட்ல இருந்த சில செஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா பீப்புள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது அப்போ பட் இப்போ நீட்ல பீப்புள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சாப்டர் அப்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுல லிமிடெட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் சில ரூல்ஸ் அண்ட் தேர் ஆர் சம் ஆர்டர்ஸ். அந்த ஆர்டர்ஸ் மட்டும் நீங்க படிச்சிருந்தாலே தட்ஸ் ஃபார் என்ன. ஸோ மேக் இட் இன் யுவர் மைண்ட். இது ஒரு சின்ன ஒரு சாப்டரா மாறிடுச்சு பீப்புள் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டனி பாத்தீங்கன்னா எக்கோசிஸ்டம், தென் ஜூவாலஜி பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ இது வந்து மாடியூல் 1ல இருக்கு. மாடியூல் 1ல நம்ம முடிக்க போறோம் இந்த 4 சப்ஜெக்ட்ஸோட சாப்டர். சரி, என்ன மாதிரி முடிப்பீங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடியூல் 1, மாடியூல் 1ல ஃபர்ஸ்ட் டே 1 நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? லைவ் கிளாஸ். லைவ் கிளாஸ் கீப் இன் மைண்ட். இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு எடுக்கக்கூடிய எல்லா கிளாஸுமே எதுல தான் இருக்குன்னா தமிழ்ல தான் இருக்கும். தமிழ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹிந்தியோ இங்கிலீஷ்லயோ கண்டிப்பா இருக்காது, தமிழ்ல தான் இருக்கும். நம்ம நார்மலா பேசக்கூடிய பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய தமிழ்ல நம்ம ஃபேக்கல்டிஸ் எல்லாமே கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் பாட்டனி. பிசிக்ஸ் அண்ட் பாட்டனி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ். ஓகே, டே 1ல உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் பாட்டனி வரும். அது என்னன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ மார்னிங்ல உங்களுக்கு பிசிக்ஸ் இருக்கும் அண்ட் ஆஃப்டர்நூன் 2:30ல இருந்து உங்களுக்கு பாட்டனி ஸ்டார்ட் ஆகும். சேம் வே டே 2 எடுத்துக்கிட்டியா ஒவ்வொரு மாடியூலுமே 3 டேஸ்க்குள்ள முடியும். 3 டேஸ்ல ஒரு மாடியூல் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ டே 2 எடுக்கும்போது கெமிஸ்ட்ரி அண்ட் ஜூவாலஜி, கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க. இது மார்னிங்ல நடக்கும். ஒன்ஸ் 2:30 ஆயிடுச்சுன்னா 2:30ல உங்களுக்கு ஜூவாலஜி மேம் சார் வருவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்த், ஓகே, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டே 2. சரி, டே 3ல என்ன மாடியூல் 1ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாடியூல் 1க்கான எக்ஸாம். எஸ், நம்ம படிக்கிறது முக்கியம் தான். அட் த சேம் டைம் நமக்கு படிச்சதை நீங்க அப்ளை பண்ணி ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்க படிச்ச சாப்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரிவிஷன் பிளஸ் எக்ஸாம்ஸ். என்னன்னா பிசிக்ஸ்ல 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில ஒரு 15 கொஸ்டின், சேம் பயாலஜி. ஓகே, ஸோ இப்படி நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. அண்ட் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா நியூமரிக்கல் டைப் இருக்கும், கான்செப்ட் டைப் இருக்கும், தென் ஸ்டேட்மெண்ட் டைப் இருக்கும், அசர்ஷன் ரீசன், தென் நேச்சுரல் ப்ராப்ளம், இந்த மாடல் குட்டி கிராஃபிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாடியூல்ல இந்த ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மாடியூல் முடிஞ்சிச்சு.
Okay, this is first module. Okay, the day 3 la first half, morning half. சரி, அப்ப ஆஃப்டர்நூன் ஹாஃப்ல என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம் எழுதிட்டீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் ஒரு ரிவிஷன் வரும். தென் ஃபாலோட் பை கொஸ்டின் அண்ட் டிஸ்கஸ். நம்ம இங்க மார்னிங்ல நீங்க எழுதுவீங்க எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர்ஸ் ஆஃப்டர்நூன் நமக்கு ஃபேக்கல்டி குரூப்புக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 15 கொஸ்டின்ஸ் ஃபேக்கல்டி குரூப்புக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் டே 3. ஸோ அப்படி ஒரு மாடியூல் கம்ப்ளீட். இதே மாதிரி ஒவ்வொரு மாடியூல்ஸுமே இருக்கு. இப்போ நீட் 2024 எல்லா மாடியூல்ஸையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க இது எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் டாப்பர்ஸா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மாடியூல். அண்ட் இந்த மாடியூல் மேக் பண்ணி தான், இந்த மாடியூலை ஃபாலோ பண்ணி தான் கேரளால நிறைய ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் இயர் நீட் கிராக் பண்ணி மெடிக்கல் சீட் வாங்கியிருக்காங்க. அண்ட் நாட் ஓன்லி கேரளா அண்ட் ரீசன்ட் டேஸ்ல நார்த் இந்தியாவிலேயே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம ஜைலத்தோட மாடியூல் தான் பிசிக்ஸ்வாலா அண்ட் ஜைலம் கம்பைன் பண்ணி அந்த மாடியூல், இந்த மாடியூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது இந்தியா ஃபுல்லாவே இந்த மாடியூல் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு ஒரு மெயினான ரீசன் ஏன்னா ஹைலி ப்ரொடக்டிவா இருக்கு இன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாடியூல் சிஸ்டம், ஓகே, இந்த மாடியூல் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபேக்கல்டிஸ். ஓகே, இந்தியாவோட டாப் ஃபேக்கல்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாடியூல்ஸ்குள்ள டீடைலா போறோம். ஸோ டே 1 வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் டே 2 பார்த்துட்டீங்கன்னா அப்கோர்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ பிசிக்ஸ் ஆட்டம்ஸ் நியூக்ளியஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் பாடி மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். அப்கோர்ஸ் இது கொஞ்சம் பெரிய சாப்டர்னால அதுக்கு ஒரே ஒரு சாப்டர் முடிச்சிருக்காங்க. பாட்டனி காலேஜ் எடுத்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ் அண்ட் எவல்யூஷன். மாடியூல் 3 எடுத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டி அண்ட் டெவலப் வரும். தென் பிசிக்ஸ்ல ரே ஆப்டிக்ஸ், தென் பாட்டனி ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் பார்ட் 2. தென் ஜூவாலஜி எடுத்தீங்கன்னா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, அதோட பார்ட் 1 இருக்கும். ஸோ இது வந்து மாடியூல் 3. ஸோ மாடியூல் 4 எடுத்தீங்கன்னா சேம் வே 4 சாப்டர்ஸ். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் த மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 5. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது மாடியூல் 4ல கோஆர்டினேஷன், ஆஃப் கோர்ஸ் தி பிக் ஒன். தென் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு நம்மளோட என்சிஆர்ல கிடையாது. கண்டிப்பா போகும். இது ஒரு லெஸ் வெயிட்டேஜான ஒரு சாப்டர் தான். பட் இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் கொஞ்சம் வேஸ்டான கண்டென்ட். அதனால அப்கோர்ஸ் நாங்க யூஸ்வலா நம்ம ஜைலர் இருக்கக்கூடிய தளபதி வெற்றி பசங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்றது தான் சொல்லுவோம். ரீசன் ஏன்னா இது ரொம்ப வேஸ்டானது. அண்ட் டோன்ட் வரி, நம்ம நம்மளுடைய எக்ஸ்பிஎல்ல இதை கிறிஸ்பியா முடிப்போம். ஓகே, ஸோ ஈஸியா இந்த சாப்டரும் சில கேள்விகள் வந்துச்சு நம்ம அப்ரோச் பண்றதுக்கான டாபிக்ஸ் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாட்டனி அண்ட் ஜூவாலஜி பார்க்கும்போது பயோடெக்னாலஜி அண்ட் ரிப்ரொடக்ஷன் ஹெல்த் இதெல்லாமே. நெக்ஸ்ட் மாடியூல் 6 எடுத்துட்டீங்கன்னா அப்கோர்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாமென்கிளேச்சர், ஐடென்டிஃபிகேஷன். இது என்னன்னா ஜிஓசி, ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒரு பேசிக் ஸ்டார்ட். என்னன்னா நாமென்கிளேச்சர், தென் ஐசோமெர்ஸ், தென் பியூரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மாடியூல் 7. ஸோ இப்படி ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும், ஓகே, ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் ஒவ்வொரு மாடியூல், கெமிஸ்ட்ரியில ஒரு சாப்டர், பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர், பாட்டனில ஒரு சாப்டர், ஜூவாலஜில ஒரு சாப்டர். சம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 சாப்டர். ஓகே, சில கிளாஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து சில சாப்டர்ஸ் வந்து சின்ன சாப்டர் தான் இருக்கிற பட்சத்தில் 2 சாப்டர் தான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கும். அது மட்டும் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பாருங்க, ஜிஓசி 1, ஜிஓசி 2, மாடியூல் 7 and 8 உங்களுக்கு ஜிஓசி 1 and ஜிஓசி 2 இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான சாப்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. ஓகே, தென் அதுக்கு ஃபாலோ பை ஹைட்ரோகார்பன்ஸ். கெமிஸ்ட்ரி ஹைட்ரோகார்பன்ஸ் சேம் வே. இப்போ பிசிக்ஸ் மாடியூல் 8ல மூவி சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் இருக்கும். பாட்டனி செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இருக்கும் பார்ட் 2. அண்ட் ஜூவாலஜி எடுத்துட்டீங்கன்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன். ஓகே, அது இருக்கும். தென் மாடியூல் 9 எடுத்துட்டீங்கன்னா பிசிக்ஸ் மேக்னெட்டிசம், தென் கெமிஸ்ட்ரி ஹைட்ரோகார்பன், பாட்டனி மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், தென் ஜூவாலஜி நேச்சுரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். தட்ஸ் இட். So இது எல்லாமே மாடியூல் 9. பட் மாடியூல் 10 and மாடியூல் 11 எடுத்துட்டீங்கன்னா these are the topics. Physics, AC and EM waves, then chemistry la halogenics and halorines, botany, plant growth and locomotion for zoology. Then module 11 எடுத்துட்டீங்கன்னா physics la units and measurements and motion in straight line, then chemistry la alcohol, phenol and ether. இது எல்லாமே organic chemistry ரொம்ப முக்கியமான ஒரு chapters. Then botany எடுத்துட்டீங்கன்னா respiration in plants, zoology எடுத்துட்டீங்கன்னா excretion, okay, excretion, products and their elimination. So இதெல்லாம் ஜூவாலஜில வரும். நெக்ஸ்ட் மாடியூல் 12 and மாடியூல் 13 அதோட சாப்டர்ஸ். ஓகே, அதோட சாப்டர்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜூவாலஜி. தென் மாடியூல் 13 லா ஆஃப் மோஷன் இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில அமீன்ஸ் அண்ட் பயோலஜி. அப்கோர்ஸ் கொஞ்சம் சின்ன சாப்டர்னால அது ஒரே நாள் கொடுத்திருக்காங்க. தென் பாட்டனி அண்ட் ஜூவாலஜி. தட்ஸ் இட். தென் நெக்ஸ்ட் மாடியூல் 14 and 15 ஓட சாப்டர்ஸ் பிசிக்ஸ், ஒர்க், பவர், எனர்ஜி,
Then chemistry, some basic concepts of chemistry. First chapter, first chapter, உங்களுக்கு module 14ல வச்சிருக்காங்க. Then இந்த module 15 எடுத்துட்டீங்கன்னா structure of atom. இதெல்லாம் physical chemistry ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல நம்ம இன்ஆர்கானிக் முடிக்கிறோம். இந்த கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் நம்ம முடிக்கிறோம். தென் ஆர்கானிக் உள்ள என்டர் ஆகுறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சதும் அடுத்து ஃபைனலா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. எதுக்கு சார் கெமிஸ்ட்ரி இந்த ஆர்டர் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு இந்த இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் எல்லாமே தியரி ஓரியன்டட். அதிகமா நீங்க தியரிட்டிக்கலா நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஆனா லாஸ்டா வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நிறைய இடத்துல ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ப்ராப்ளம் சால்வ். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் நீட் எழுதக்கூடிய முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்னன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல எரர் போகும். அதனால தான் இதை லாஸ்ட் மாடியூல்ல நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம கெமிஸ்ட்ரியில நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்க இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அண்ட் இப்போ அப்படியே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லாஸ்டா வைக்கிறதுனால இது கண்டிப்பா லாஸ்ட் வீக் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வரக்கூடிய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த பிளான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அப்படி பெர்ஃபெக்ட்டா எவ்வளவு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, டாப்பர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான்ல தான் இந்த நம்ம சைலம் பிரீமியர் லீகா மாடியூல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக் ஷுர் தட் ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை. ஸோ மாடியூல் 15, then next module 16 எடுத்தீங்கன்னா அப்போ physical chemistry, thermodynamics, then module 20ல equilibrium இருக்கும். same physics and biology அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சாப்டரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மாடியூல் 17ல மட்டும் உங்களுக்கு பிசிக்ஸ்ல 2 சாப்டர் வரும். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஏன் இப்படி 2 சாப்டர் உங்களுக்கு மிக்ஸா இருக்குன்னா, ரீசன் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கம்பேர் டு பயாலஜி. அதனாலயே நமக்கு என்ன ஆகும், சில நாள் 2 சாப்டர்ஸை நம்ம ஒரே நாள் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் பட் அந்த 2 நாள்லயே இருக்கக்கூடிய சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சாப்டர்ஸ் தான் இருக்கும். ஓகே, so now module 18 and module 19. so இதுல module 19 ஓட chapters mechanical properties of fluids and solutions in chemistry, botany biology பாத்தீங்கன்னா morphology and analysis இருக்கும். then physics module 19 ல kinetic theory of gases, then thermodynamics chemistry ல chemical kinetics, botany plant kingdom, zoology ல animal kingdom part 2. so அப்படி module 19 முடிச்சா, so finally module 20 ஓட நம்மளுடைய entire chapters கம்ப்ளீட் பண்ணிட்டோம். once நம்ம கம்ப்ளீட் பண்றோம், and don't forget நம்ம ஒவ்வொரு மாடியூல்லையுமே இந்த ப்ராப்ளம் இந்த சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்றதுல மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து நமக்கு எக்ஸாம்ஸும் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸை எழுதி அந்த எக்ஸாம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸையும் ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவு விஷயத்த நான் சொல்றேன். லைவ்ல கிளாஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் லைவ்ல தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அண்ட் அதுவும் தமிழ்ல தான் நடத்த போறாங்க. நம்ம வந்துட்டு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய கிராஷ் கோர்ஸ் எவ்வளவு என்ன எந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்குங்க? எஸ் எஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்குங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கிராஷ் கோர்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் சொல்லிடுறோம். என்னைக்குன்னா 20 ஜனவரி 2025ல நமக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் நம்ம நம்மளுடைய ஆப் சைலம் ஆப்ல லான்ச் பண்ணுவோம். ஸோ மேக் ஷுவர் எல்லாத்துக்கும் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ரெஷரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரிப்பீட்டர்ஸா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆஃப்லைன்ல படிக்க முடியாது, ஆன்லைன்ல வீட்ல தான் நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கிராஷ் கோர்ஸ். அண்ட் கிராஷ் கோர்ஸோட பிரைஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் இட்ஸ் 6000 rupees. ஆனால் நம்ம சைலம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த பொங்கல் ஆஃபரா என்ன பண்றாங்கன்னா, பொங்கல் 25 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட், எஸ் அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் 4500 rupees எந்த அளவுக்கு ஷைனிங்காக வரும். 4500 rupeesக்கு நம்ம இந்த சைலம் பிரீமியர் லீக் கிராஷ் கோர்ஸ் உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிராஷ் கோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஆஃபர் 25% ஆஃபர், இது வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது லிமிடெட் நம்பர் ஆஃப் டேஸ்ல இது கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ மேக் ஷுர் இந்த ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடி இந்த 25% ஆஃபரை எடுத்து அதுக்கு நீங்க மறக்காம இந்த பொங்கல் 25 அப்படிங்கிற கோட நம்மளுடைய சைலம் ஆப்ல நீங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரைஸ் ரெடியூஸ் ஆயிடும். 6000 இருக்கக்கூடிய 4500 ரெடியூஸ் ஆயிடும். ஸோ யூஸ் திஸ் ஆப்ஷன். ஓகே, அண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வித்தவுட் மெட்டீரியல். மெட்டீரியல் வேணாம், சைலத்தோட மெட்டீரியல் வேண்டாம்ன்ற பட்சத்துல 4500 இல்ல சார், எனக்கு மெட்டீரியல் வேணும், ஓகே நான் படிக்கக்கூடியது எனக்கு ஹார்ட் காப்பியா எனக்கு வேணும் சார் அப்படின்னா ஹார்ட் காப்பி நான் என்ன பண்றேன்னா, இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 6500 இஸ் அப்போ 8000 rupees. பட் உங்களுடைய எங்கேஜ் பொங்கல் 25 அப்படிங்கிற கோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா
6500க்கு இந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் வித் மெட்டீரியல். சரி சரி ஓகே. நான் தெரியாதனமா நான் வித்தவுட் மெட்டீரியல் தான் உள்ள போயிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல சார் எனக்கு வந்து நான் ஆஃப்லைன்ல படிக்க போறேன் ஆர் எனக்கு சைடுல ஒரு மெட்டீரியல் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெட்டீரியல் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் 1500 ருபீஸ் நம்மளுடைய சைலண்ட் ஆப்ல ஓகே ஆப்ல நீங்க பே பண்ணாலே போதும். யூ வில் கெட் த சைலண்ட் மெட்டீரியல். ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இல்ல சார் ஆன்லைன் பத்தி நீங்க ஆஃப்லைனுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? நம்மளுடைய திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துல நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் வரப்போகுது. அண்ட் ஆஃப்லைன் சென்டர்ல நீங்க ஆஃப்லைன்ல நம்மளுடைய ஆஃப்லைன் பேக்கேஜ் மூலமா நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஓகே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. they will assist you. The price range என்னன்னு பாத்தீங்கன்னா 20,000. ஓகே அண்ட் இந்த 20,000ன்றது என்னன்னா early bird ஆஃபர் தான். சீக்கிரமா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த 20,000. அண்ட் லாஸ்ட் வீக்ல சம்டைம்ஸ் சில ஸ்டூடெண்ட் வந்து பிப்ரவரி எண்ட் ஆர் மார்ச் ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து நிற்பாங்க. இப்பதான் படிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல. அப்படி வரும்போது இந்த ஆஃபர் இருக்குமா அப்படிங்கறத ஷுவரா as a faculty என்னால சொல்ல முடியாது. ஸோ மேக் ஷுர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு நீட் தான் உங்களுக்கு கோலா இருக்குன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. 20,000 சேவ் பண்றீங்க, நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் தேடுறீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் சரி அமௌண்ட் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கோச்சிங் சென்டர்ஸ் பத்தி விசாரிங்க. அங்க கிராஷ் எந்த லெவல்ல கொடுக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி எல்லாமே தமிழ்ல நடத்துறாங்களா, அண்ட் அங்க இருக்கக்கூடிய ரிசல்ட் லாஸ்ட் இயர் ரிசல்ட் எல்லாம் பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த பிரைஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜாயின் பண்ணுங்க. நோ ரஷ், ஜஸ்ட் திங்க் யுவர்செல்ஃப். ஓகே ஸோ 4 சென்டர்ஸை பாருங்க. அண்ட் அங்க இருக்கக்கூடிய பிரைஸ் அந்த கிராஷ் கோர்ஸோட பிரைஸ் ரேஞ்ச் பாருங்க. ஆர் அங்க இருக்கக்கூடிய பேக்கேஜோட குவாலிஃபிகேஷன் பாருங்க. அண்ட் அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் டீச்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாஸ்ட் இயர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கே புரியும், ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே தட்ஸ் இட். ஸோ அப்படியே உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு போகும்போது ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு கைட். That's it. See you on another session. Until then, your favorite chemistry educator, Anish. Bye. And don't forget, stay well, stay well.